பாஸ்டர் பார்த்து பரவாயில்ல, இன்னைக்கு லேட்டாக வந்தால் கொஞ்சம் அடுத்த வாரம் சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை மிகவும் கருத்தானவர். உங்களை ஆசீர்வதிப்பதற்குரிய மனநிலையும் அதற்குரிய அதிகாரத்தையும் அவர் தான் வைத்திருக்கிறார். ஏன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணுகிறதில்லை, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. இங்கே எசேக்கியா ராஜா எல்லா இடத்திலும் சொன்னான், தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி எல்லாரையும் அழைத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதை மிக மிக கட்டாயமாக நினைக்க வேண்டும். தேவனுடைய ஆலயங்கள் இன்றைக்கு பார்க்கும்போது வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்தை திறந்து தூசு தட்டி ஆராய்த்து விட்டு பூட்டி விட்டு போய்விடுகிறார்கள் அநேக சபைகளிலே, ஆலயங்களிலே. அப்படிப்பட்டதல்ல. தாவீதனுடைய காலத்தில் 4000 இசை கலைஞர்கள் இருந்தாலாம், 4000 வாசற் காவலாளரும் இருந்தாலாம். இப்படியாக தேவனுடைய ஆலயமானது இரவும் பகலும் திறந்திருந்தது என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் சபை அப்படித்தான். 24 மணி நேரம் இந்த ஆலயம் திறந்தே இருக்கிறது.